ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு பூமியில் இந்த நாட்களிலே தன்னை குறித்து சொன்ன ஒரு காரியம். பகற்காலம் அதில் தான் கிரியை செய்ய முடியும், ராக்காலம் கிரியை செய்ய முடியாது. தனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் இவ்வளவுதான் என்பது இயேசு நன்றாக இருந்தபடியினால் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு முழு மூச்சாய் செயல்பட்டார். நேரத்தை வீணாக்கவில்லை. 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம். இந்த 3.5 ஆண்டு ஊழியத்தையும் இரவும் பகலுமாய் செய்து பிதாவை மகிமைப்படுத்தினதாக வேதத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் இப்பொழுது இருக்கிற காலத்தை பார்த்தால் பகற்காலம் என்று சொல்லுவதா அல்லது ராக்காலம் என்று சொல்லுவதா நமக்கே அது தெரியும். யோசித்து பாருங்கள். வேதத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னுடைய தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டிருக்கிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள் சொல்லுகிறார். 10 பேருமே மணவாளனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள், எதிர்கொண்டு போய் அவரோடு கூட கல்யாண வீட்டிலே பிரவேசிப்பதற்காக. அந்த கன்னிகைகளிலே 10 பேரும் தூங்குகிறார்கள். ஏனென்றால் மணவாளன் வர தாமதமாகிறது. திடீரென்று சொல்லி மணவாளன் வருகிறான் சொல்லும்போது 10 பேர் கையிலும் தீவெட்டிகள் இருக்கிறது. வேகமாக அதை பற்ற வைக்கிறார்கள், அது எரிகிறது. 5 பேருடைய தீவெட்டிகள் அணைய ஆரம்பித்து விடுகிறது. மற்ற 5 பேர் புத்தியுள்ளவர்கள் எண்ணெயும் கையில் கொண்டு வந்திருக்கிற பாத்திரத்தில் வைத்து அந்த 5 பேரிடம் எண்ணெய் இல்லை. அதனால் அது அணைய ஆரம்பித்த உடனே பக்கத்தில் கேட்கிறார்கள் அந்த 5 பேர், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள். அவர்கள் புத்தியுள்ளவர்கள் ஆயிட்டே அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எண்ணெய் கொடுத்தால் எங்களுக்கும் எண்ணெய் இல்லாமல் போய்விடும், விற்கிறவர்களும் போய் வாங்குங்கள் சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். பாருங்கள், அங்கு போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து விடுகிறார். அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மட்டும் மணவாளனோடு சென்று விடுகிறார்கள். பின்பு போய் கதவை தட்டுகிறார்கள். அங்கு நடந்ததுன்னா மணவாளன் அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. உங்களை நான் அறியேன் என்று அனுப்பி விடுகிறார். அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே அவருடைய நிலைமை முடிகிறது. கொடுக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. அதுதான் இது உணர்த்துகிறது. ஆனால் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். தீவட்டியோடு எண்ணெயையும் சேகரித்து வைத்தார்கள். பாருங்கள், இன்னைக்கு எரிபொருள் இல்லாதனாலே அல்லது சேமித்து வைக்க முடியாது. ஏன் சிலிண்டர் புக் பண்ணாதவங்க கூட சரி பார்த்துக்கலான்னு சொன்னா, ஐயோ முன்னாடியே புக் பண்ணி வாங்கி வச்சிருக்கலாம்னு சொல்லி இப்பொழுது புலம்புகிறவர்களும் உண்டு. அப்படியல்ல, எப்பொழுதுமே நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ராக்காலம் வருகிறது. ராக்காலம் என்று சொன்னால் கிரியை செய்ய முடியாது. யுத்தம் நடக்கிற பகுதிகள் எல்லாம் சைரன் சவுண்ட் கேட்ட உடனே நேராக பதுங்கு குழியில் போய் இருந்து அந்த பாதுகாப்பான அறைக்குள் போய்விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு ஓய்வு நாள், ஆலயத்திற்கு போனால் நாம் நினைத்தால் போய்விடுகிறோம். வேறு எங்கு போனால் போக முடிகிறது. ஒருவேளை யுத்த காலமாக மாறிவிட்டால் எப்பொழுது சைரன் சத்தம் வரும்னு தெரியாது. உடனே ஓடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். எங்கேயும் சுதந்திரமாய் போக முடியாது, எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் வரப்போகிறது. நிறைய தேசங்களில் வந்துருச்சுதே. பின்பு புலம்பி பிரயோஜனம் இல்லையே. ஐயோ, எனக்கு ஆலயத்திற்கு போக ஆசையா இருக்குது, எனக்கு ஊழியம் செய்ய ஆசையா இருக்குது, நீ நல்லது செய்ய ஆசையா இருக்குது, அங்கு போக. ஆனால் கொடுக்கப்பட்ட நாட்கள் நாம் பயன்படுத்தாவிட்டால் ஒருவேளை பின்பு நாட்கள் கொடுக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் டேபிள்ல பகற்காலம் இருக்கும் மட்டும் என்று சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருப்பாராம். அவருடைய அறைக்குள் போகிறவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது இருக்குமா? அவர்கள் கேட்பார்களாம், இது என்ன பகற்காலம் இருக்கும் மட்டும் எழுதி வைத்திருக்கு சொல்லும் போது அவர் அதற்கு பதில் சொல்லுவாராம், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் இந்தியாவிற்காக பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்று சொல்லுவாராம். அதற்காக என் பார்வையில் நான் அதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நமக்கு பகற்காலத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் சில பேருக்கு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியை நமக்கு சொல்ல ஆரம்பித்து விடுமே, கடைசி நாட்கள் வந்து விட்டோம், இனி எவ்வளவு காலம், எவ்வளவு திறந்த வாசல் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. முடிந்த அளவு நன்மை செய்வோம், முடிந்த அளவு சந்தோஷமாயிருப்போம், முடிந்த அளவு எல்லாரோடும் சமாதானமாயிருப்போம், விட்டு கொடுத்து வாழ்வோம். பிடிவாதம், சண்டை, பொறாமை, தேவையில்லாத மனக்கசப்பெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டுருங்க. இந்த நாள் இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள். ஆண்டவருக்காக ஏதாவது செய்வதற்கு ஒரு முயற்சி எடுங்க. அவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. மற்றவர்களுக்கு தைரியம் கொடுங்க, துணை நில்லுங்க, உதவியும் செய்யுங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து ஒரு நாள் நாம் கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல உண்மையாக இருந்தோம்,
கொடுக்கப்பட்ட காரியங்களில் உதவி செய்தொன்று அதற்கான பிரதிபலனை கொடுப்பார். தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் நாங்கள் கிரியை செய்ய முடியும் அப்பா. கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்துவிட்டால் கதவுகள் அடைப்பட்டு விடும், காரியங்கள் நடக்காது, ஒன்றுமே செய்ய முடியாமல் அடைப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் போய்விடுவோம் அப்பா. கொரோனாவின் நாட்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நாட்கள் எவ்வளவோ பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் இழப்புகள், போராட்டங்கள், வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், அந்த கரு மேகங்கள் இன்னைக்கு உலகத்தையே மூடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளுவீராக. கிருபை பாராட்டுங்க. எங்கள் நாட்களை வீணாக்கி விடாதபடி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. சும்மாவே உட்கார்ந்து கவலைப்பட்டு காலத்தை வீணாக்கி விடாதபடி நீர் கொடுத்த திட்டங்களை, நீர் கொடுத்த கிருபைகளை சரியாய் பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிறோ அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாள் முழுவதும் நடத்தலும் கிருபை இருக்கட்டும். வரப்போகிற நாட்களிலும் ஒரு சமாதானத்தின் நாட்களாய் அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்கிற நாட்களாய் மாற்றிக்கொள்ளும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு முன்பாகவும் பகற்காலம் இருக்கும் மட்டும் என்று சொல்லி எழுதிவிட்டால் மட்டும் போதாது. ஏனென்றால் ராக்காலமும் வருகிறது. அதற்கு முன்பாக செய்ய வேண்டியதை நாம் செய்து முடித்து விடுவோம். கர்த்தர் நமக்கு துணையாக நின்று பலனை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.